யானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். அப்பா, புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 13வது வசனம், உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 40வது அதிகாரத்தில் பானபாத்திரக்காரன் எகிப்து ராஜாவுக்கு அவன் அந்த பானபாத்திரக்காரன் என்ற ஊழியத்தை செய்கிறான். அவன் ராஜாவுக்கு முன்பாக ஒரு குற்றத்தை செய்கிற ஒரு மனிதனாக காணப்படுகிறான். அப்பொழுது ராஜா கடும் கோபம் கொண்டு அவனை சிறையிலே காவல் பண்ணுவிக்கிற சூழ்நிலையை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் யோசேப்பின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட ஒரு மனிதனாக காணப்படுகிறான். அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு ஒரு கனவை கொடுக்கிறார். அந்த கனவை குறித்து யோசேப்புக்கு அந்த கனவை இந்த பானபாத்திரக்காரன் சொல்லுகிறான். அப்பொழுது யோசேப்பு சொல்லுகிறார், பானபாத்திரனை பார்த்து, 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு நீ பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே நீ கொடுப்பாய் என்று சொல்லி அந்த கனவின் விளக்கத்தை அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பானபாத்திரக்காரன் ஒரு குற்றம் செய்த ஒரு மனிதன் தான், சிறைக்கு சென்ற ஒரு மனிதன் தான், அவமானத்தை சந்தித்த ஒரு மனிதன் தான், தன்னுடைய உயர்ந்த ஸ்தானத்தை இழந்த ஒரு மனிதன் தான், தன்னுடைய எல்லா அந்த சூழ்நிலையில் எவ்வளோ வெட்கப்பட்டு போயிருப்பான், வெட்கத்தை அனுபவித்த ஒரு மனிதன் தான், அவனுடைய வருமானத்தை இழந்த ஒரு மனிதன் தான். சூழ்நிலைகள் அவனுக்கு எல்லாமே மாறுதலாக இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அவன் மேல் இரக்கம் கொண்ட தேவன் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்தின் வியாக்கானத்தை யோசேப்பு சொல்லும்படியாய் செய்து ஆண்டவர் அவன் தலையை உயர்த்துவது மாத்திரமல்ல, முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். முன்னே இருந்த நிலைமையில நீ எப்படி உயர்ந்த ஸ்தானத்தில் அதிகாரத்தோட ராஜாவுக்கு பிரியமாய் ராஜாவுக்கு ஒரு பானபாத்திரக்காரனாக இருந்தாயோ, அதே போல கர்த்தர் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில நிறுத்துவார் என்று சொல்லி யோசிப்பு இந்த இடத்துல சொல்லுகிறதும் அந்த வாக்கு நிறைவேறுகிறதையும் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அவமானம், நிந்தை, நிபச்சொல்கள் இல்லை, ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலையில் கடந்து வந்தாலோ, ஆண்டவரே நான் தலை நிமிர முடியலேன்னு சொல்லி வருத்தப்பட்டு வேதனையோடு இருந்தாலோ, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், உங்கள் தலையை உயர்த்தி உங்களை மறுபடியும் உங்கள் நிலையிலே அவர் நிறுத்த உண்மையும் வல்லமையும் உள்ள தேவனாக இருக்கிறார். அன்னைக்கு ஒரு பானபாத்திரக்காரனுக்கு அற்புதம் செய்த தேவன் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில செய்து உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.